நாட்டுக்கான நல்ல தலைவனை தேர்வு செய்வான். பைத்தியக்காரா, இப்படி தாண்டா கூடுவான், கூட்டத்தில் போய் சிக்கி சாவான். இப்போலாம் ரொம்ப கொலவெறின்னு சொல்லி வச்சுக்க, இரு உன்னை அடுத்த கூட்டத்துக்கு உள்ள தள்ளி விடுறேன்னு இருக்கேன். நாம ஏன் இவனை போட்டு கொண்டு ஜெயிலுக்கு போகணும், போட அந்த கூட்டத்துக்கு போடானா நசுக்கி செத்துட்டு வா அப்படின்ட்டு. நீ என்ன மனநிலையில் இருக்க? ஆத்துல அழகிற இறங்கினாலும் கூடுறா, ஆட்டக்காரன் வீதிக்கு வந்தாலும் போறா. ஆட்டுக்கார அலமையில் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஆட்டுக்கார அலமையில் நடிச்ச ஆடு வருதுன்ட்டு பலாயிரக்கணக்கில் கூட்டிட்டான். அந்த ஆடு இருந்தா நேரம் அமைச்சராக இருந்திருக்கும். அவ்வளவு அறிவார்ந்த சமூகமா இது போய்கிட்டு இருக்குது. இது பெருந்தலைவர் என்பவன் ஒரு தனி மனிதன் அல்ல. ஒரு தலைவன் சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும் என்பதற்கு சான்று நம்முடைய தாத்தா. அவருடைய அமைச்சரவையில் இருந்த எல்லாரும் நேர்மையானவர்களாக இருந்தார்கள். நம்முடைய தாத்தா கக்கன் அவர்களே அவர் துறையில் இருந்த எல்லா அமைச்சர்களையும் 8 பேர் தான், 8 பேர் கொண்ட அமைச்சர்களை வைத்துக்கொண்டு இவ்வளவு பெரிய நிர்வாகத்தை பண்ணியிருக்கார். 9 ஆண்டுகளில் அவர் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமான கொண்டு வந்த திட்டத்தை 50 ஆண்டுகள் மாறி மாறி ஆண்ட இவர்கள் செய்யல. எதையும் வளர்த்ததில்லை, இவர்கள் அழித்ததுதான். அவர் ஆட்சியில் யாரு வீடு கட்டலையா? சொல், வீடு கட்டலையா? ஆத்து மணலை மொத்தமா அள்ளி தின்னானா? அவர் ஆட்சியில் யாரும் வீடு கட்டலையா? இப்படித்தான் மலையெல்லாம் மணலா நொறுக்கி வித்தானா? கல்லா நொறுக்கி கொண்டு வித்தானா சொல்லு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.